நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் லீவு கிடைக்கணும், போனஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக்டாக்லேயும் யூடியூப் சேனல்லையும் மெசேஜ் போடுறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் சொல்கிறபடிக்கு எந்த வேலையுமே நடக்கிறது இல்லை. ஆனால் சட்டப்படி பார்க்க போனால் குவைத்தில் சில பேருங்க கொடுத்துருக்காங்க. என்னது போனஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சம்பளம் ஊட்டி கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் சவுதி நாட்டில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சவுதி நாட்டில் சொல்கிறீங்க, சவுதி நாட்டில் 3 தட்டு ஒரு வேலைக்காரி தான். அந்த 3 தட்டு வேலை செய்கிறதும் ஒரு வேலைக்காரி தான். வீட்டு வேலை செய்யணும், சமையல் வேலை செய்யணும், பிள்ளைங்கள பார்த்துக்கணும், வெளியில் போனால் வெளியில் அவங்களோட போகணும், பிள்ளைங்கள பார்க்க. விடிய காலை 4 மணிக்கு தான் வருவாளுங்க. நாங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறது, எத்தனை மணிக்கு தூங்கி நாங்கள் எந்திரிச்சு சமைச்சி கொடுக்குறது. இங்கிட்ட பிள்ளைங்கள பிள்ளைங்கள பார்க்க சொல்கிறாளுங்க, சமைக்க சொல்கிறாளுங்க. எத்தனை வேலை தான் ஒரு நாளைக்கு நாங்கள் செய்கிறது. வேலையை விடுங்க, நாங்கள் வேலைக்கு தான் வந்திருக்கோம், வேலையை தான் நாங்கள் செய்யணும்னு சொல்லி நாங்கள் செய்கிறோம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம இளைஞர்லேருந்து வந்திருக்கோம், வேலையை தான் செய்ய வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் வேலையை செய்கிறோம், பிரச்சனையே இல்லை. அது ஒன்றும் பிரச்சனையுமே இல்லை, வேலையிலே எந்த பிரச்சனையுமே இல்லை. எப்படினாலும் வேலை 2 வருஷம் முடிஞ்சாலும் வேலை செஞ்சுட்டு தான் போகிறதுக்கு. யாரும் நம்ம உதவி செய்ய போகிறது இல்லையே. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க போனஸு கொடுக்க சொல்லி, ஆனால் போனஸு கொடுக்க மாக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற அளவில் சவுதி நாட்டில் போனஸு கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை. நான் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன், யூடியூப் சேனலில் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன். நான் சிங்களத்துலேயும் பேசி போட்டிருக்கேன், தமிழ்லேயும் பேசி போட்டிருக்கேன். நான் இப்போ நீங்கள் டிக்டாக்கில் நீங்கள் பேசி அனுப்புறதுனால தான் நான் திருப்பி ஒருத்தருக்க வீடியோ போடுறேன். ஏன்னா சவுதி நாட்டில் அப்படி இல்லை. நான் எங்கள் வீட்டில் உள்ள இடத்துக்கிட்ட நான் சொன்னேன், இப்படி தான் 2 வருஷம் முடிஞ்சால் எங்களுக்கு போனஸ் கொடுக்க சொல்லியிருக்கு, 1 வருஷத்துக்கு சம்பளமும் கூட்ட சொல்லியிருக்கு அப்படின்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் அவங்க அப்படி சொல்லலை. அவங்க சொல்கிறாங்க, என்னது, எங்களுக்கு அப்படி ஒரு சட்டம் வரலை, சவுதிக்கு அப்படி ஒரு சட்டம் ஒன்று கொண்டுக்கிட்டு வரலை அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டால் சொல்கிறாங்க. இப்போ நீ சொன்னதுக்காக நாங்கள் போய்ட்டு ஆஃபீஸில் கேட்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆஃபீஸில் கேட்டாங்களா கேட்கலையான்னு எங்களுக்கு தெரியாது. நான் இன்ன வரைக்கும் நான் கேட்டதில்லை. ஆஃபீஸில் கேட்டாங்களா கேட்கலான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆஃபீஸில் கேட்டதுக்கு இவங்க சொல்கிறாங்க என்கிட்ட, அப்படி எதுவுமே சவுதி நாட்டில் அந்த நீதி கொண்டு வரலன்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் பேசுகிறாங்க யார் உண்மைன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் டிக்டாக்கில் போடுறீங்க, யூடியூப் சேனலில் போடுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி நீங்கள் வச்சிருந்து வீட்டாளுங்களும் காட்டணும்னு சொல்கிறீங்க. நாங்கள் ஷேர் பண்ணி இந்த வச்சிருந்து வீட்டாளுங்க காட்டினாலும் அவங்க நம்ப மாய்க்கிறாங்க. அவங்க நம்பவே மாய்க்கிறாங்க. ஏன் நம்ப மாய்க்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஸ்ரீலங்கா மந்திரி எங்களுக்கு இந்த சவுதி நாட்டில் மந்திரிக்கிட்ட கதைக்க சொல்லுங்கள். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு லீவு கூட இல்லை. ஏன் பொய் சொல்லக்கூடாது, லீவு கூட இல்லை. நாங்கள் காலையில் எழுந்திரிச்சா எத்தனை மணிக்கு வேலை செய்கிறோம், எத்தனை மணிக்கு படுக்கிறோம், எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். சில நேரம் நான் பேசிக்கிட்டே தான் வீட்டு கூட பேசுவேன். அதனால் உங்களுக்கு தெரியும், நாங்களும் குழந்தைங்கள விட்டுப்படுத்தா நாங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். குழந்தைகிட்ட பேசுகிறனால நாங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே தான் நாங்கள் பேசுகிறோம். குழந்தைகிட்டையும் ஒரு பக்கமாக வச்சுட்டு பேசுகிறதுலாம் இல்லை. அதனால சில வீட்டுங்களில் கூட பேச கொடுக்க வைக்கிறாங்க. ஆனால் இந்த வீட்டுங்களில் ஒவ்வொரு வீட்டுங்களில் ஃபோனெலாம் பேச கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒன்று தான் இந்த சவுதி நாட்டில். தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு இன்னொரு டிப்பு சொல்கிறேன், சவுதி நாட்டுக்கு ஆக்களை அனுப்புகிறேன்னு சொன்னால் முடிவோடு செய்யுங்க. ஒன்று வீட்டு வேலை, ஒன்று சமையல் வேலை, ஒன்று புள்ள பார்க்க, அதுக்கு மட்டும் அனுப்புங்க. எல்லா வேலைக்கும் ஒரு ஆளை அனுப்பாதீங்க. ஆனால் சம்பளம் பத்தாது. சம்பளம் கொடுக்குறாங்க 1125 ரூபா சம்பளம், ரியால் கணக்கு தான். ஆனால் டினார் குவைட்டு, இங்கே ரியால். அதனால 1125 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அதில் நாங்கள் கார்டு போட்டுக்கணும். எங்களுக்கு வந்த புதுசில் எனக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வாங்கி கொடுக்குறல, நான் தான் காசு போட்டு வாங்கிக்கணும். அதையும் நாங்கள் வாங்கிக்கிறோம். அதனால் எங்களுக்கு உண்மைக்குமே இந்த உதவியை மட்டும் நீங்கள் செய்யுங்க. சவுதி நாட்டுக்கு எந்த மக்களை சவுதி நாட்டுக்கு அனுப்புகிறீங்களோ அந்த உதவியை செய்யுங்க. உங்கள்கிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். ஏன்னா நாங்கள் படுற கஷ்டம் அரபி தெரியாத பிள்ளைங்க கூட வரும் சில நேரம். அந்த பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. எங்களுக்கு அரபி தெரிஞ்சனால நாங்கள் சமாளித்து போயிடுவோம். ஆனால் அரபி தெரியாத பிள்ளைங்க இந்த வெளிநாட்டில் எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா?
ஒவ்வொரு வீட்டில் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வீட்டில் சாப்பாடு ஒவ்வொரு வீட்டில் கூதல் வந்தால் கீழே பூமியில் படுக்க வைப்பாங்க. ஒரு தலைவாணியாக பெட்ஷீட் கூட இருக்காது. ஏன்னா ஒரு அக்கா இருந்திருக்காங்க சவுதி நாட்டில், ஒரு தலைவாணி கூட இல்லை அந்த அக்காவுக்கு. பெட்ஷீட் கூதல் வந்தால் பெட்ஷீட் கூட அவ்வளோ தூரத்துக்கு இருக்கலை. சின்ன ஒரு பெட்ஷீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆனால் பாவம், ஏன்னா நாங்கள் வந்திருக்கோம் உழைக்கன்னு சொல்லிவிட்டு அப்படி செய்யக்கூடாது. அதனால் நீங்கள் பார்த்து இந்த சவுதி நாட்டில் மந்திரிகிட்ட கதைச்சி, நம்ம மந்திரிக்கு சொல்கிறேன், நம்ம மந்திரி வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து மந்திரி வந்து இந்த சவுதி நாட்டு மந்திரிகிட்ட கதைச்சி இதுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுங்க. நான் எதுவுமே சொல்கிறதுக்கு விரும்பலை. இந்த ஒரு முடிவை மட்டும் போனஸு கொடுக்குறாங்களோ கொடுக்கலையானோ அது வேறு விஷயம் ஒன்று. ஆனால் இதை வந்து முடிவை கட்டாயம் எடுங்க. வீட்டுக்கு வேலைக்காரி மட்டும் ஒரு ஆளாக அனுப்பாதீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு வீட்டுக்கு வந்து ஒன்று சமையல் வேலைக்கு அனுப்புங்க, ஒன்று புள்ள பார்க்க அனுப்புங்க, ஒன்று வீட்டு வேலைக்கு அனுப்புங்க. அப்படி சொல்லி அனுப்பி போடுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வேலைக்காரி கொடுக்காதீங்க ஸ்ரீலங்காவில். உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், அதுக்கு மட்டும் அனுப்பாதீங்க. ஏன்னா நாங்கள் படுற வேதனை எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் அந்த வேதனை ஏன் படுறேன்னா, நம்ம புள்ள குட்டியை விட்டுட்டு வந்திருக்கோம், நம்ம பிள்ளைங்களுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் இந்த வெளிநாட்டுக்கு அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் அந்த வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இந்த டிக்டாக்கில் ஒரு வீடியோ போடுறதும் எதுக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக. ஏன்னா நாங்கள் யாரோட பேசுகிறதில்ல, ஒரு வேலை செஞ்சுட்டு அந்த படுக்க போகிற நேரத்துக்கு ஒரு சந்தோஷம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போடுறது. அதை கூட கமெண்ட் எடுத்து போடுறானுங்க, வேறு ஒரு மார்க்கி போடுவானுங்க ஆம்பளைங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுவோம் சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிருக்கோம். ஆனால் உங்கள்கிட்ட நாங்கள் ஸ்ரீலங்கா மந்திரிக்கிட்ட கேட்குறோம், இந்த உதவியை மட்டும் நாங்கள் கேட்குறோம். சவுதி நாட்டுக்கு தயவு செஞ்சு ஒரு ஆள் வேலைக்காரி அனுப்பாதீங்க. அனுப்புகிறேன்னா புள்ள பார்க்க மட்டும் அனுப்புங்க, ஒன்று சமையல் வேலைக்கு அனுப்புங்க, ஒன்று வீட்டு வேலைக்கு அனுப்புங்க. அது ஒன்று தான். வணக்கம்.